ஹாய் மக்களே, வணக்கம். நான் என்ன பதிவு சொல்ல போகிறேன்னா, இன்றைக்கி ஒரு சிலர் வந்து வீடியோ பண்ணுறப்ப மேக்கப் பண்ணிக்கிட்டு வாங்க, மேக்கப் பண்ணிக்கிட்டு லிப்ஸ்டிக் போட்டுக்கிட்டு அந்த மாதிரி எல்லாம் வேண்டாமே. ஏன் நம்ம சோஷியலாக நம்ம சாதாரணமாக பேசினா என்ன, நம்ம பேசுகிறதுல தானே இருக்குது நம்ம ஒரு வீடியோ பண்ணுறது. அது என்ன ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணிக்கிட்டு நல்லா அழகாக இருந்து வீடியோ பண்ணால் தான் நான் பண்ண மாதிரி இருக்குமா? அப்படின்ற ஒன்றுமே இல்லை. ஏன்னா வந்து நம்ம நம்ம வந்து நம்ம கஷ்டத்தை வந்து அதாவது இன்னொருத்தருக்கு வந்து பகிர வைக்கிறோம், அதாவது தெரிய வைக்கிறோம். அதுக்காக வந்து நம்ம வந்து எல்லாமே அழகுபடுத்திக்கிட்டு அவங்கள இது பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. இந்த மாதிரி இருக்கிற ஒரு மெம்பரை நீங்கள் அந்த வீடியோ ஃபாலோ பண்ணுங்க. அவங்க என்ன பேசுகிறாங்க, அதாவது வந்து நான் வந்து ஒரு நடுத்தர குடும்பத்தில் உள்ள ஒரு பெண்களுக்கு மட்டும்தான் நான் இந்த வீடியோவை நான் பதிவிடுறேன். ஏன்னா வந்து அவங்க புரிஞ்சுப்பாங்க. புரிஞ்சுக்கிட்டு வந்து நம்ம எப்படியெல்லாம் குடும்பம் பண்ணலாம், எப்படியெல்லாம் சேமிக்கலாம், எப்படியெல்லாம் வந்து பணத்தை கையாளலாம், எப்படி நம்ம வந்து தொழில் செய்யலாம், எப்படி வந்து நம்ம வந்து முன்னேறதுக்கு கற்றுக்கலாம், எப்படி வந்து நம்ம பிள்ளைகளை வந்து படிக்க வைக்க முயற்சி செய்யலாம், அவங்களுக்கு எவ்வளோ நாலேஜ் கற்றுக் கொடுக்கலாம், அது மாதிரி வந்து நிறைய வந்து நம்ம இந்த வீடியோ மூலியமாக நான் வந்து உங்களுக்கு தெரிவிக்கிறது தான். ஏன்னா வந்து நான் கஷ்டப்பட்டதுனால இந்த கஷ்டங்களை நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. இப்படி பண்ணால் நம்ம ஜெயிக்கலாம், எந்த வேலை செஞ்சால் நம்ம ஜெயிக்கலாம், இந்த நம்ம இதில் வந்து நம்ம ஈடுபாடு கொடுத்தா இதில் 10 ரூபா கிடைக்கும் அப்படின்றதுனால தான் நான் இந்த வீடியோவை நான் சொல்கிறேன். மக்களே, உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பிடிக்கும். நீங்கள் வந்து இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ வந்து கண்டிப்பாக தெரியும் நம்ம என்ன பேசுகிறோம், அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்றது வந்து கொஞ்சம் கேர் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். நம்ம வந்து என்ன அதாவது சொல்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்க. புதுசாக இருக்காங்க, புதுசாக இருக்கிறனால இவங்க வீடியோ பார்க்கக்கூடாது அப்படின்ற எண்ணத்தோடலாம் இருக்காதுங்க. அதே மாதிரி பழைய வீடியோவில் நிறைய வியூவர்ஸ் போயிருக்கு, அதை தான் நம்ம பார்த்தா தான் நல்ல நாலேஜ் கிடைக்கும் அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்காதீங்க. புதுசாக இருக்கவங்க கையில் என்ன சொல்கிறாங்க, அவங்க வந்து என்ன பேசுகிறாங்க, அவங்க வந்து எதனால் இந்த யூடியூப்பில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க, நம்மளும் கஷ்டப்படணும், கஷ்டப்பட்டு முன்னேறணும், நம்மளும் சம்பாதிக்கணும், ஏன் நம்மளால் முடியாதான்றதுக்காக தான் நான் இந்த யூடியூப்பில் இறங்கினேன். அதே மாதிரி என்னுடைய வார்த்தையை கேட்டு நீங்களும் முன்னேறணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். புரியுதுங்களா? அதாவது வந்து நம்ம வந்து ஒரு ஒரு தொழில் வந்து ஆரம்பிச்சோம்னா அந்த தொழிலில் லாபமோ நட்டமோ, அந்த அந்த லாபம் வந்தாலும் நம்ம அந்த தொழிலுக்கானது கரெக்டான ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தோம்னா அந்த லாபத்தை நம்ம ஈட்டி அதை வந்து என்ன பண்ணணும், தொழிலுக்கு எவ்வளவு போடணும், அதாவது நம்ம சேமிக்கிறதுக்கு எவ்வளோ எடுத்து வைக்கணும், இதர செலவை எவ்வளோ பார்க்கணும் அப்படின்றது வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அதில் வந்து நம்ம தாராளமாக நம்ம லாபத்தை சம்பாதிக்கலாம். அதே நட்டம் என்றால் அதே சொல்கிற இந்த நஷ்டத்துக்கு வந்து நம்ம எப்படின்னாலும், அதாவது நஷ்டம் வந்துடுச்சு அப்படின்றதுனால கவலைப்படக்கூடாது. அது வந்து நம்மளுக்கு வந்து முன்னேற்றத்தை தரத்துக்காக தான் இந்த நஷ்டத்தை கொடுக்கறது. அது வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நம்ம இன்னைக்கு நம்மளால் முடியுன்றதுனால அந்த நஷ்டம் வருது அப்படின்றீங்களா, அதுக்கு வந்து இன்னும் ஒரு 10 ரூபாய் கடத்தை வாங்கி அதனுடைய பலனை எதிர்பாருங்க. கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போம். ஜெயிக்கணுன்றதுக்காக நம்ம மனசாட்சி, அதாவது வந்து கட்டுப்படுத்தி நம்ம ஜெயிக்கணுன்ற ஒரு எண்ணத்தோட நம்ம பெண்கள் வாழ்ந்தோம்னு நினச்சிக்கோங்க, நிச்சயமாக ஜெயிச்சிடாங்க, ஜெயிச்சு முன்னேறலாம். ஒரு ஆண் கூட இருக்காங்களோ இல்லையோ, அது வந்து அது 2வது விஷயம். நம்ம பெண்களால் முடியாது எதுவுமே கிடையாது. ஜெயிச்சே காட்டிடலாம், கண்டிப்பாக ஜெயிக்கலாம். நம்மளால் முடியாது எந்த ஒரு காரியமும் கிடையாது. நம்மளுக்கு தகுந்த வேலை, நம்ம தகுந்தது, நம்ம என்ன படிச்சிருக்கோம், நம்ம என்ன எப்படி இருக்கோம், நம்மளுக்கு ஏற்ற நம்ம ஒரு தொழில் எப்படி பண்ணணும், அது மாதிரியெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த தொழிலை நம்ம ஈடுபடுத்தணும்னா கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போம். படிப்பு தான் வேணும், நம்மளுக்கு அழகு தான் வேணும், நம்மளுக்கு வந்து
நாலேஜ் வந்து இருக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. நம்மளுக்குள்ள என்ன வருது, நம்ம தோராயமாக நம்ம என்ன பேசுகிறோம். இப்போ கூட நான் வீடியோ போட்டேன், எனக்குள்ள என்ன இருக்கோ அதை தான் நான் பேசுகிறேன். மற்றவங்கள காப்பி அடிச்சியோ மற்றவங்களுக்காக நான் வந்து இது பண்ணியோ அவங்கள விட நம்ம அழகாக இருக்கோம் அப்படின்றதுக்காகவோ வீடியோ போடுறதோ அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. என் மனசுக்கு என்ன தோணுதோ, இன்றைக்கி நம்ம என்ன பேசுகிறோம், நம்ம 4 பேருக்கு நல்லது செய்கிறது பேசுகிறோமா, அது மட்டும்தான் நான் யோசிக்கிறேன். நான் மற்றதுக்கெல்லாம் வந்து நான் எப்போவுமே எதுலேயுமே யோசிக்க மாட்டேன். ஒரு எதுவாக இருந்தாலும் எனக்கு என்ன தோணுதோ அதை வந்து கரெக்டாக அந்த வேலையை நான் வந்து கரெக்டாக முடிச்சிடுவேன். முடித்து நம்ம அந்த வேலையில் நம்ம பலன் எடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆவலாக இருப்பேன். இப்போ நான் யூடியூப்பில் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு நான் வந்து ஒரு கொள்கையோடு நான் வந்திருக்கேன். கண்டிப்பாக ஜெயிப்பேன், என்னால் முடியும். கண்டிப்பாக எனக்கு வந்து இப்போவே யூடியூப் வந்து எனக்கு வந்து அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க, நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். கண்டிப்பாக நான் வந்து யூடியூப்பில் சம்பாதிப்பேன், எனக்கு வந்து அந்த ஹேம் இருக்குது. கண்டிப்பாக நான் ஜெயிப்பேன். அதனால் நான் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் வந்து இல்லத்தரசிங்களுக்கு வந்து நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் முன்னேற கற்றுக்கோங்க, நீங்கள் முன்னேற கற்றுக்கணும். நேற்று நான் மெட்ராஸ்க்கு கிளம்புனேன். அதில் ஒரு குப்பை பொறுக்குறாங்க. அந்த குப்பை பொறுக்கிற ஒரு லேடி, சின்ன வயசு தாங்க, ஒரு தோராயமாக ஒரு 27 28 வயசு இருக்கும் போல இருக்கு அந்த அந்த பெண்ணுக்கு. அவங்க வந்து அந்த குப்பையை பொறுக்கிட்டு இருக்காங்க, அந்த குப்பையில் இருக்கிறத பொறுக்கிட்டு இருக்காங்க. அதை பொறுக்கிட்டே இருக்கிறப்ப ஒருத்தர் வந்து குடிச்சிட்டு வந்து அந்த பெண்ணை வந்து தொடுறாரு. நான் அந்த நேரத்தில் பஸ்ஸு நிற்கிது, அந்த டிராஃபிக்கில் பஸ்ஸு நிற்கிது. அந்த அந்த நோட் பண்ணேன் நான். குடிச்சிட்டு வந்து ஒரு பெண்ணை வந்து தொடுறது வந்து யாருமே பார்க்க மாட்றாங்க. அதாவது வந்து நம்ம என்ன நம்ம ரிச்சாக இருக்கோம், நம்ம நல்லா இருக்கோம் அப்படின்றதோ இல்லை எப்படி இருக்காங்கன்றது வந்து தெரியல. ஆனால் வந்து என்னை பொறுத்தவரையிலும் ரோட்டில் யார் போனாலும் அவங்களால முடியாதுன்ற பட்சத்தில் என்னால் என்ன முடியும் உதவி பண்ணுவேனோ அதை பண்ணிடுவேன். மற்றவங்களுக்காகலாம் நான் இது பண்ணிக்க மாட்டேன். அது மாதிரி நேற்று பார்த்துட்டே இருந்தேன் அந்த லேடியை. அந்த ஆள் வந்து தொடுறாரு, அந்த பெண்ணும் வந்து தள்ளி போகிறாங்க, அந்த ஆள் வந்து விட மாட்றான், கிட்ட போகிறான். அப்போ வந்து யாராவது கிட்ட பார்க்குறவங்க கொஞ்சம் உதவி பண்ணலாம். உதவி பண்ணுறதுக்கு நம்ம வந்து பஸ்ஸை விட்டு இறங்கவும் முடியாது. நான் என்ன பண்ணுவேன், ஒன்றுமே புரியல எனக்கு. கஷ்டமாக இருக்குது, மனசு கஷ்டமாக இருக்குது. நம்மள மாதிரி ஒரு ஏழ்மையான ஒரு பெண்ணு, நம்ம வந்து எல்லா பெண்களும் ஒன்று அப்படின்னு நினைக்கணும். அந்த நேரத்துக்கு என் கண்ணு ரொம்ப கலங்கிடுச்சுங்க. அதை பார்க்குறப்ப மனசு ரொம்ப நொந்து போச்சு. அந்த பெண்ணு ஆனாங்களோ, அவங்களுக்கு என்ன ஆச்சோ, என்ன பண்ணாங்களோ அப்படின்றது வந்து அதாவது வந்து அந்த பெண்ணுக்கு வந்து யாரும் இல்லை, சப்போர்ட் இல்லை. அப்போ அந்த ஆண் என்ன பண்ணுவான் அப்படின்றது வந்து எனக்குள்ள நேத்தெல்லாம் ஒரே டென்ஷன் ஆகிடுச்சு. அதை நினச்சி நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஐயோ, நல்லா அது அந்த பெண்மணி எங்கே இருக்காங்களோ ஏது இருக்காங்களோ தெரியலையே, அவங்கள யாராவது காப்பாற்றணும் சிவபெருமானே அப்படின்னு சொல்லிட்டு என் மனசுக்குள்ளவே ஒரு ஊக்கப்படுத்திக்கிட்டு நான் அந்த இடத்த விட்டு போனேன். ஆனால் நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன், என் மனசெல்லாம் அந்த பெண் மேல் தான் இருக்குது. அந்த அளவுக்கு என் மனசு ரொம்ப நொந்து போய் நான் வீட்டுக்கு வந்தேன். நான் காலையில் வீடியோ போடணும், நீங்கள் எவ்வளோ பேர் இருந்தாலும் சரிங்க, மெட்ராஸ் சைடு போகிறீங்களோ அந்த மாதிரி போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பார்க்குற பெண்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவி பண்ணலாமே. நான் கண்டிப்பாக பண்ணுவேங்க. எவ்வளோ பேர், அதாவது வந்து நம்மளுக்கு என்ன முடியுமோ அப்படின்றது வந்து நம்ம பண்ணணும். அது வந்து நீங்கள்லாம் புரிஞ்சுப்பீங்க, பெண்கள் புரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான் சொல்வேன். எல்லாரும் ஹெல்ப் பண்ணுவோம், நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். பெண்களுக்காக முழு உரிமையை நம்ம எடுத்துன்னு வரணும். பாய். நாளை ஒரு வீடியோவில் சந்திப்போம்.